வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் சம்மந்தமாக உள்ள ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கேட் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2014 கேட்டிருக்காங்க, செட் 2 ஆஃப்டர்நூன் செஷன். ஸோ ஃபார் அன் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ ஃபீல்டு, ஸோ ஃப்ளோ ஃபீல்டில் வந்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா இன்கம்ப்ரசிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா, போன வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஆன்சர்ஸ் ஈஸியாகவே நீங்கள் கெஸ் பண்ண முடியும். அண்ட் அதை பார்க்காதவங்க ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோ பார்க்கறதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் 2 வீடியோவை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டெல் டாட் ப்ராடக்ட் வி வெக்டர் வெலாசிட்டி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் பி டெல் கிராஸ் வி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் சி வி வெக்டர் டாட் டெல் whole multiplied by v vector equal to 0. Option D dou v vector by dou t plus v vector dot del whole multiplied by v vector equal to 0. So incompressible flow field அப்படின்னா v vector அப்படிங்கிற velocity vector வந்து எதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஒரு இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டெடியாக இருக்கட்டும் அன்ஸ்டெடியாக இருக்கட்டும், கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அதாவது டெல் டாட் வி வெக்டர் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்கள் 2 டைமென்ஷனலுக்கு எழுதும்போது டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். 3 டைமென்ஷனலுக்கு எழுதுனீங்கன்னா டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். வேர் யூ வி டபிள்யூ அப்படிங்கிறது வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் along x, y and z axis respectively. அப்போ டோட்டல் வெலாசிட்டி வெக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா ui வெக்டர் ப்ளஸ் vj வெக்டர் ப்ளஸ் wk வெக்டர். ஓகேவா, ஸோ டெல் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஐ வெக்டர் இன்டூ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் இன்டூ டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் இன்டூ டோ பை டோ இசட். ஸோ இப்போ நீங்கள் டெல் டாட் ப்ராடக்ட் வி வெக்டர் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் இன்கம்ப்ரசிபிளாக இருந்ததுன்னா. சப்போஸ் டெல் கிராஸ் ப்ராடக்ட் வி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு கூட ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இர்ரோட்டேஷனல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம ரெண்டாவது நெக்ஸ்ட் கொஷனுக்குள்ளே போகலாம். ஸோ எ ஃப்ளோ ஃபீல்டு விச் ஹேஸ் ஒன்லி கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரொம்ப ட்ரிக்கியான கொஷின். அதே கேட் 2014 செட் 4 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்டெடி யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஆப்ஷன் பி அன்ஸ்டெடி யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஆப்ஷன் சி ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஆப்ஷன் டி அன்ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆக்சலரேஷன் காம்பனண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் ப்ளஸ் இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சலரேஷன் காம்பனண்ட் எடுத்தீங்கன்னா ஜென்ரலாக ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அப்போது டி பை டிடி ஆஃப் வெலாசிட்டி வெக்டர் அப்படிங்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, ஜென்ரலாக ஆக்சலரேஷன் காம்பனண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸ் அதாவது எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டெடி அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டைமை பொறுத்து எந்த ஒரு ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி ஆர் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி வந்து வேரி ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஸ்டெடி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பொசிஷனை பொறுத்து மாறாது. பொசிஷன் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட்டை பொறுத்து மாறாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா, அப்போ அன்ஸ்டெடி அப்படின்னா என்ன மீனிங்னா டைமை பொறுத்து மாறுது அப்படின்னு அர்த்தம். யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன மீனிங், திருப்பி பொசிஷனை பொறுத்து மாறலன்னு அர்த்தம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஸ்டெடி மறுபடியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைமை பொறுத்து எதுவுமே மாறல. நான் யூனிஃபார்ம் அப்படின்னா பொசிஷனை பொறுத்து மாறுதுன்னு அர்த்தம். ஓகேவா, யூனிஃபார்ம் அப்படின்னா பொசிஷனை பொறுத்து மாறலன்னு அர்த்தம். நான் யூனிஃபார்ம்னா பொசிஷனை பொறுத்து மாறுதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸை பொறுத்து வேரி ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டெடி நான் யூனிஃபார்ம், டைமை பொறுத்தும் உங்களுக்கு மாறுது, நான் யூனிஃபார்ம் பொசிஷனை பொறுத்தும் உங்களுக்கு மாறுது அப்படின்னு அர்த்தம். இப்போ கொஷின்குள்ளே போங்க. எ ஃப்ளோ ஃபீல்ட் விச் ஹேஸ் ஒன்லி கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன். இப்போ நம்ம டைமை பொறுத்து இருக்கிற அந்த ஆக்சலரேஷன் பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா லோக்கல் ஆர் டெம்போரல் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதுக்கப்புறம் ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸை பொறுத்து இருக்கிற அந்த ஆக்சலரேஷன் காம்பனண்ட் நம்ம என்ன சொல்றோம்னா கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோ ஃபீல்ட் இருக்கு, அதுல கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அப்போ லோக்கல் ஆர் டெம்போரல் ஆக்சலரேஷன் கிடையாதுன்னு அர்த்தம். லோக்கல் ஆர் டெம்போரல் ஆக்சலரேஷன் எப்போ கிடையாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ நீங்க இந்த அன்ஸ்டெடி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை ஃபுல்லா நீங்க எடுத்து விட்டுறலாம். ஸோ ஸ்டெடி ஃப்ளோக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஆப்ஷன் ஏ பாத்தீங்க அப்படின்னா
யூனிஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் அப்படின்னா ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸை பொறுத்து உங்களுக்கு மாறலன்னு அர்த்தம். அப்போ இந்த காம்பனன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக 0 ஆயிரும். பட் அவங்க சொல்லியிருக்காங்க கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, விச் ஹேஸ் ஒன்லி கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸை பொறுத்து உங்களுக்கு மாறணும். ஓகேவா? ஸோ அப்போது கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியாக இருக்க மட்டும் தான் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்பிளனேஷனும் இருக்குது, பார்த்துக்கோங்க. டோட்டல் ஆக்சலரேஷனுங்கிறது லோக்கல் ஆக்சலரேஷன் ப்ளஸ் கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன். லோக்கல் ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். XYZல நம்ம எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அலாங் எக்ஸ் காம்பனன்ட் மட்டும் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா. ஃபார் ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லோக்கல் ஆக்சலரேஷன் 0 ஆயிரும். பிகாஸ் ஸ்டெடி அப்படிங்கும்போது டைமை பொறுத்து மாறாது, கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் வெலாசிட்டிஸ் எல்லாம். அப்போ நீங்கள் வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா ஆன்சர் 0 ஆயிரும். ஸோ அப்போ இது போயிடும். உங்ககிட்டயும் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃப்ளோ ஃபீல்டில் கன்வெக்டிவ் மட்டும் தான் இருக்குது, லோக்கல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஸ்டெடிங்கிறதுக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆயிரும். யூனிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா டோ பை டோ எக்ஸுங்கிற டேர்மே 0 இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் அப்படின்னா யூங்கிற வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0 வந்துடும். ஸோ நான் யூனிஃபார்மாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டோ யூ பை டோ எக்ஸ் டேர்ம் வந்து வில் நாட் பி ஈக்குவல் டு 0. ஸோ யூ கேன் சே தட் இட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ளோ ஃபீல்டுக்கு. ஸோ அப்போ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர், ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸோ பட் த வெலாசிட்டி வேரிஸ் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் ஹென்ஸ் கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் எக்ஸிஸ்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி படிங்க, இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிக்கியான கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இஃப் த ஃப்ளூயிட் வெலாசிட்டி ஃபார் அ பொட்டன்ஷியல் ஃப்ளோ. ஸோ கிளியராக கொடுத்துட்டாங்க என்ன ஃப்ளோ பேட்டர்ன். பொட்டன்ஷியல் ஃப்ளோ இஸ் given by velocity is equal to velocity which is a function of x and y is given by u component velocity which is also a function of x and y I vector plus v component of velocity which is also a function of x and y j vector with usual notations. Then the slope of the potential line is. ஸோ பொட்டன்ஷியல் ஃப்ளோ அப்படிங்கிறதோட ஸ்லோப் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கேட் 2015 செட் 2 செகண்ட் பேட்ச் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ v by u, ஆப்ஷன் பி மைனஸ் யூ பை வி, ஆப்ஷன் சி v ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர், ஆப்ஷன் டி யூ பை வி. இது வந்து நீங்கள் படிக்கும் போதே டேரெக்டாக படிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னொரு வகையாகவும் நீங்கள் சொல்லலாம். இப்போது ஜென்ரலாக 2 இருக்குது, ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஈக்விபொட்டன்ஷியல் லைன் அப்படின்னு இருக்குது, பொட்டன்ஷியல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ 2 பேட்டர்னுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரீம் லைனோட ஸ்லோப் M1 வச்சுக்கிறேன், பொட்டன்ஷியலோடது M2 வச்சுக்கிறேன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம், இந்த 2 லைனும் தே கட் ஆர்த்தோகோனல் டு ஈச் அதர் அட் எவ்ரி ஃப்ளோ பாயிண்ட் எக்ஸப்ட் அட் ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறத நம்ம பல தடவை பார்த்துட்டோம். ஸோ அப்போ 2 இதோட ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா -1 வரணும். ஓகே, இப்போ எனக்கு ஸ்ட்ரீம் லைனோட ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேவா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தான். ஸோ dx பை யூ ஈக்குவல் டு dy பை வி. உங்களுக்கு ஸ்லோப் அப்படின்னாலே ஜென்ரலாக நீங்கள் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் dy பை dxன்னு சொல்லலாம். ஸோ அப்போ நான் வந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து dy பை dx ரீஅரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். dy பை dx அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா v பை u அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரீம் லைன் அப்படிங்கிறதோட ஸ்லோப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதை நான் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு M1 ஆன்சர் தெரியும், v பை u. M2 ஆன்சர் தான் எனக்கு வேணும், which is nothing but the potential flow-ஓட ஸ்லோப். அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, should be equal to -1. ஸோ அப்போ M2 ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -u by v. ஓகேவா, ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் இருக்குது, நம்ம இதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி dy by dxோட ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன் ஸ்லோப் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரீம் லைனோட ஸ்லோப்பு மல்டிப்ளைட் பை பொட்டன்ஷியல் லைனோட ஸ்லோப்னாலே dy by dx should be equal to -1. ஸ்ட்ரீம் லைனோட ஸ்லோப் வந்து நமக்கு தெரியும் v by uங்கிறது நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை அந்த சைட் கொண்டு போனேன் அப்படின்னா பொட்டன்ஷியலோட எனக்கு ஸ்லோப் வந்து கிடச்சிரும் dy by dx. ஸோ வந்து -u by v அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இது ஸ்ட்ரைட்டாகவே ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வர்றது தான். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது தெரியும். த வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட், ஸோ அப்படின்னா டிஸ்சார்ஜ். ஸோ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது மீட்டர் கியூப் per second per unit depth between 2 stream lines having stream functions
Shy1 and Shy2 is GATE 2016 recent pastல தான் கேட்டிருக்காங்க set 2 afternoon batchக்கு. Option A modulus of Shy1 plus Shy2, Option B Shy1 Shy2, Option C Shy1 divided by Shy2, Option D modulus of Shy1 minus Shy2. ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியாகவே படிச்சிருக்கோம். The volumetric flow rate is actually been given by the difference between the two stream function. Okay, so correct answer option D. The difference between the stream functions of the two streamlines gives the volumetric flow rate per unit depth. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு 1 மார்க் கொஷின் அண்ட் 2 மார்க் கொஷினில் ஸ்கோரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் இதே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டில் மட்டும் இல்லை, யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் இன் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம், அதுலேயும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் டிஎன்இபி அண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஆர்ஆர்பி எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் ரொம்பவே ட்ரிக்கியாக இருக்கும். A channel of width 450 mm branches into sub-channels having width 300 mm and 200 mm as shown in the figure. ஸோ உங்ககிட்ட டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா width வந்து 450 mm அண்ட் இட் இஸ் பிரான்ச்சிங் இன்டூ 2. ஸோ அதில் ஒரு இதோட width வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 300 அண்ட் இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 200. அண்ட் ஃப்ளோ ரேட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட யூனிட் வந்து பாருங்கள் மீட்டர் கியூப் பர் செகண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இது ஃபஸ்ட் பிரான்ச்னு எடுத்துக்கலாம், இது செகண்ட் பிரான்ச்னு எடுத்துக்கலாம். செகண்ட் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி V2 கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கொஷினில் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். if the volumetric flow rate taking unit depth. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏரியா வந்து என்ன போடுவீங்கன்னா, இப்போ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி கொடுத்துருப்பாங்க, டயமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் ஏரியா வந்து π/4 d² சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து வித் அண்ட் டெப்த் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா வந்து வித் இன்டூ டெப்த் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து யூனிட் டெப்த்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 1 மீட்டர்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஆஃப் அன் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ த்ரூ த மெயின் சேனல் இஸ் 0.9 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 0.9 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படிங்கிற இதில் வந்து டிஸ்சார்ஜ் நடக்குது. அண்ட் த வெலாசிட்டி இந்த சப் சேனல் ஆஃப் வித் 200 mm இஸ் 3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெலாசிட்டி 3 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் த வெலாசிட்டி இந்த சப் சேனல் ஆஃப் வித் 300 mm இஸ் டேஷ். ஸோ ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் டைப்ஸில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க வெலாசிட்டி. ஓகே, assume both inlet and outlet to be at the same elevation. ஓகே, ஸோ இது ரொம்பவே சிம்பிள். இப்போ உங்களுக்கு இந்த டோட்டல் டிஸ்சார்ஜ் ஷுட் பி டெஃபினெட்லி ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் அட் த ஃபர்ஸ்ட் செக்ஷன் ப்ளஸ் டிஸ்சார்ஜ் அட் த செகண்ட் செக்ஷன். ஓகேவா? பிகாஸ் மாஸ் இஸ் கண்டினியூஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மீட்டர் கியூப் பர் செகண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் வந்ததோ அது வந்து கண்டிப்பாக இது ரெண்டுலேயும் வந்து ஷேர் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் ஈக்குவலாக ஷேர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது தெரியும், இட் இஸ் நத்திங் பட் ஏரியா இன்டூ வெலாசிட்டி. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர், வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் per second. So we'll be getting meter cube per second, which is nothing but the original unit of discharge. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணலாம். A1 V1 equal to A2 V2 plus A3 V3. இந்த A1 V1ங்கிறது மெயின் பிரான்ச்சு, அதுக்கு டிஸ்சார்ஜே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம் 0.9. அண்ட் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் ஏரியா வந்து என்ன போடுவீங்கன்னா வித் இன்டூ டெப்த். வித் கொடுத்துருக்காங்க, டெப்த் வந்து யூனிட் டெப்த், அதனால 1 போட்டுக்கிட்டோம். இன்னொரு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி தெரியாது, அதுதான் கொஷினாக நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் அதோட ஏரியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வித்து தெரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இங்கே எல்லாமே எம்எம்ல இருக்கு. ஸோ நீங்கள் எம்எம்ல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மீட்டருக்கு மாற்றணும். ஸோ இட் ஷுட் பி இன்டூ 10⁻³ ஓகேவா, ஆர் டிவைடட் பை 1000. ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி ஆன்சர் வில் பி 1 மீட்டர் பர் செகண்ட். ஸோ உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.99 to 1.01 வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அ சர்டைன் 2-dimensional இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ, கிளியராக கொடுத்துட்டாங்க இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ அப்படிங்கிறது. வெலாசிட்டி ஃபீல்ட் இஸ் பீன் கிவன் லைக் திஸ். ஸோ அப்போ V வெக்டர் அப்படிங்கிறது இஸ் கிவன் பை UI வெக்டர் ப்ளஸ் VJ வெக்டர் ஜென்ரலி. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் இதோட கம்பேர் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்க வெலாசிட்டி வெக்டர் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க 2xy I வெக்டர் மைனஸ் y² J வெக்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I வெக்டர் இருக்குது, இங்கேயும் I வெக்டர் இருக்குது. ஸோ அப்போ கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். அது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ U அப்படிங்கிறது 2xy.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜே வெக்டர் இருக்குது, இங்கேயும் ஜே வெக்டர் இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனோடு எடுத்துக்கோங்க -y². ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா வி அப்படிங்கிறது -y² அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது கேட் 2016 தான் கேட்டிருக்காங்க செட் 3ல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்ட்ரீம் லைன் ஃபார் திஸ் ஃப்ளோ இஸ் கிவன் பை த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். அதாவது ஸ்ட்ரீம் லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. நமக்கு ஜென்ரல் ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன் தெரியும், dx/u is equal to dy/v. ஸோ இதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து x² y² equal to constant. செகண்ட் ஆப்ஷன் xy² equal to constant. தேர்ட் ஆப்ஷன் 2xy minus y² equal to constant. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் xy equal to constant. ஓகே, ஸோ இப்போ நம்ம போகலாம். ஸோ நமக்கு தெரியும் ஸ்ட்ரீம் லைனோட ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இதுதான் தெரியும். அண்ட் நம்ம ஆல்ரெடி கம்பேர் பண்ணி u அண்ட் v வேல்யூஸை வந்து நம்ம எடுத்துட்டோம். நம்ம அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டினாமினேட்டரில் இங்கே இருக்கிற ஒரு y பவர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ dx/2x is equal to dy/-y அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம இன்டெகிரேஷன் பண்ணலாம் ரெண்டு சைடுமே. ஓகேவா? ஸோ ரெண்டு சைடுமே இன்டெகிரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு dx/x அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ln x வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இதில் ஒரு 1/2 முன்னாடி இருக்கு. ஸோ அப்போ ln x வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா -ln y வந்திருக்கும். ப்ளஸ் ஒரு இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட்டும் lnலேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ln c அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த 1/2 நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சைடு பவருக்கு கொண்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ln x பவர் 1/2ன்னு வந்துடும். ஸோ விச் கேன் பி ரிட்டன் as ln √x. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் அப்போ என்ன ஆயிரும்? +ln y equal to ln c அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? உங்களுக்கு log a ப்ளஸ் log b அப்படின்றதுனா அது எப்படி எழுதலாம்? log ab அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ln √xy அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு ln c. ஸோ ரெண்டு சைடு ln ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா √xy ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரூட் வச்சு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது? √xy ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ √xை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் எக்ஸ். ஒய்யை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y². கான்ஸ்டன்ட்டை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இன்னொரு கான்ஸ்டன்ட் தான் வரப்போகுது. ஸோ அதனால கான்ஸ்டன்ட்னே போட்டுக்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா xy² ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராப்ளம் நம்ம பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்கோரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் a 2-dimensional velocity field given by v vector equal to. ஸோ நமக்கு i வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக நமக்கு என்னன்னு தெரியும்? u அப்படின்னு தெரியும். j வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக நமக்கு என்னன்னு தெரியும்? v அப்படின்னு தெரியும், ஒரு வெலாசிட்டி வெக்டரை பொறுத்த வரைக்கும். வேர் a1 b1 a2 b2 ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் a1 b1 a2 and b2 இதெல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். which one of the following conditions needs to be satisfied for the flow to be incompressible? நமக்கு incompressibleங்கிறது வந்துச்சுனாலே தெரியும் del dot v vector should be equal to 0. continuity equation satisfy பண்ணும், whether it is steady or unsteady. gate 2017 set 1 morning session கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் a a1 plus b1 equal to 0, ஆப்ஷன் b a1 plus b2 equal to 0, ஆப்ஷன் c a2 plus b2 equal to 0, ஆப்ஷன் d a2 plus b1 equal to 0. ஓகே, ஸோ நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா del டாட் v வெக்டர் கண்டுபிடிச்சு அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெசசரி ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இதில் டெல்லுங்கிற ஆப்ரேட்டர் வந்து நமக்கு தெரியும், i வெக்டர் இன்டூ ∂/∂x ப்ளஸ் j வெக்டர் இன்டூ ∂/∂y வரைக்கும் எடுத்துட்டா போதும். ஏன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு u அண்ட் v அதாவது 2 காம்பனன்ட் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. கரெக்டாக? எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ அண்ட் ஜே மட்டும் தான் இருக்குது, கே வெக்டர் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோக்கு வந்து நெசசரி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தெரியும். அதாவது இது எங்கேருந்து வந்ததுன்னா del டாட் வி வெக்டர் ஈக்குவல் டு 0 போடும்போது நமக்கு இது கிடச்சிருக்கும். ஓகே, 0வை நம்ம அப்படியே 0ன்னு வச்சிட்டோம். இந்த del டாட் வி வெக்டர் தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு u வேல்யூ தெரியும், v வேல்யூவும் தெரியும். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், u அண்ட் v. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறீங்க, இது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இங்கே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, ஸோ a1 அப்படியே இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ராமே இல்லை, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஆன்சரும் 0. ஸோ அப்போ இந்த இதுலேருந்து நமக்கு a1 மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், இது கான்ஸ்டன்ட், ஸோ 0. இங்கேயும் ஒய் டேர்மே கிடையாது, ஸோ அப்போ இது ஃபுல்லாக 0. இங்கே ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்போ b2 இருக்கும். ஸோ அப்போ a1 plus b2 ஈக்குவல் டு 0. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, a1 plus b2 ஈக்குவல் டு 0. ஓகேவா?
ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதே டாப்பிக்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.